இல்லை உன்னை கல்யாணம் பண்ணனா என் பையனும் செத்துருவான். அது வந்து என்னை ரொம்ப பாதிச்சிச்சு. இந்த அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியோட நிறைய சேவ் பண்ணுங்க. ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. எல்லாத்தையும் நோடியோட விட்டுடுது. அக்கா நீங்க எப்படி இவ்வளவு கலரானீங்க, அக்கா நீங்க எப்படி இவ்வளவு ஸ்லிம் ஆனீங்க. அகைன் வந்து ஒரு சீரியல் அப்படின்னு வந்து ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் வந்து சீரியல் ரொம்ப கஷ்டம். பட் இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நான் குட் பண்ணணும் அப்படின்லாம் வந்துட்டு எதுவுமே டிசைட் பண்ணல. எனக்கு வரல. என்னன்னா நம்மளுக்கு ஒன்று வரணும் அப்படின்ட்டு இருக்கும். வாய்ப்பு வரல எனக்கு ஆக்சுவலா. ஏன் வந்துட்டு நீங்க இன்னும் சின்ன ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு இருக்கீங்க, இல்லைன்னா இவங்க அங்கதான் பிஸியா இருக்காங்க, இவங்க கூப்பிட்டா வர மாட்டாங்க அப்படின்ற வரலாம். பட் சர்வைவிங் அப்படின்றது வந்து அந்த லைஃப் வாழ்றவங்களுக்கு தான் தெரியும். இன்னும் நீங்க உங்களுக்கு சீரியலே இல்லை போல இருக்கு அப்படின்னு விளையாட்டா பேசினாலும் சரி, ஐ மீன் விளையாட்டாவும் சீரியஸாவும் ரெண்டுமே ஒரே நோட்ல தான் நம்மளுக்கு ஹர்ட் ஆகும். கருப்பி வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன், மலடி வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோதான் இண்டிபெண்டன்ட் உமனாக இருந்தாலும் இந்த கொஸ்டின் சொசைட்டி கிட்ட இருந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லையாக்கா? வீடியோஸில் நிறைய பார்க்கும் பொழுது 2 people with lot of talents, ஓகே நாங்களே எங்களுக்கான அந்த மேடையை அமைச்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவில் நீங்கள் 2 பேரும் பண்ணிகிட்டு இருக்கிற லவ் ஆக்ஷன் ட்ராமாவில் வீடியோஸ் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. அதோட குவாலிட்டி பார்க்கும் பொழுது வெப் சீரிஸ் ஓடிடியில் பார்க்குறோமே அந்த லெவலுக்கு வந்து யூடியூப்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றதுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த லவ் ஆக்ஷன் ட்ராமா ஆரம்பிச்ச அந்த கதையை சொல்லுங்கள். நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா வந்துட்டு நமக்கு நம்ம ஒரு வாய்ப்பு உண்டாக்கிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒன்று டெவலப் ஆகிறதுக்கு ஒரு டைம் ஆகும். இல்லைனா நம்ம எல்லாருமே வி ஆல் அந்த ஒரு பயத்திலேயே அப்படியே தான் ஓடிட்டு இருக்கோம். அதுவும் ஆக்டர்ஸாக இருக்கும் பொழுது சின்ன திரையில பெரிய திரையில எதாக இருந்தாலும் இந்த வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து என்றைக்குமே ஒரு ப்ரெஷர் ஜோனில் தான் இருக்கும். ஸோ எப்படி இந்த முடிவு எடுத்தீங்க? ஆக்சுவலாக நீங்கள் சொன்னதுலேயே எல்லா ஆன்சருமே வந்துருச்சு. என்னென்னா அந்த ஒரு சின்ன பயம் வரும். ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இப்போ நான் ஆல்மோஸ்ட் வந்து சீரியலில் ட்ராப் பண்ணி ஒரு 7 வருஷம் ஆக போகுது. ஸோ லாஸ்ட்டாக வந்து வெரி லாங் பேக் நான் பண்ணது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நான் எதுவுமே பண்ணல. நான் வந்து ட்ரை பண்ணாமலாம் இல்லை, நம்ம ட்ரையும் பண்ணோம். அந்த ட்ரை பண்ண விஷயங்கள் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்தது. அதாவது கிடைக்க வேண்டியது ஒரு நல்ல விஷயமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே டிலே ஆகிட்டே இருந்தது. ஸோ எனக்கு மூவியில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வர ஆரம்பிச்சிச்சு. பட் நிறைய பேர் வந்து சொல்லும்போது நான் கேள்விப்படும் போதெல்லாம் வந்துட்டு ஏன் வந்துட்டு நீங்கள் இன்னும் சின்ன ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு இருக்கீங்க, ஏன் வந்து இதில் இல்லை, இல்லைனா அவங்களே ஒன்று டிசைட் பண்ணிக்கிறாங்க, இல்லைனா இவங்க அங்கே தான் பிஸியாக இருக்காங்க, இவங்க கூப்பிட்டா வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம். பட் சர்வைவிங் அப்படின்றது வந்து அந்த லைஃப் வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆக்சுவலாக அந்த லவ் ஆக்ஷன் ட்ராமா வந்து ஆரம்பித்ததே வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒரு சில கமிட்மெண்ட்ஸ்லாம் இறங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது இந்த ஐடியா வந்தது. என் ஃப்ரெண்டு தான் சொன்னான், அந்த மாதிரி இன்னொரு சேனல் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு. ஸோ அப்படி தான் நாங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணோம். ஒரு ரெசார்ட் ஷூட் போயிருந்தோம். ஸோ வந்து என்னென்னா, அதாவது என்னென்னா இது மற்றவங்களோட சஜஷனுமே இருந்தது. அருண் சொல்லிட்டு என் தம்பி இருக்கான், அவன் வந்து சொன்னான், அக்கா அவங்க எப்பவுமே எல்லாருமே காமெடியாக பார்க்குறாங்க, நீங்கள் நல்லா நீங்கள் ஏன் வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் வரல. அதாவது நம்ம ஒரு சீரியஸாக பண்ணால் மக்கள் வந்து பார்ப்பாங்களா, அது எப்படி, பிகாஸ் ஆனால் யோகி வந்து வில்லனாக பண்ணியிருக்கான், ஹீரோவாக பண்ணியிருக்கான். ஸோ அவனை வந்து ஏற்றுப்பாங்க. நம்ம வந்து ஒரு நல்லாவே எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்ல, நம்ம அது பண்ணதே வந்து ஒரு காமெடி, நல்ல கலகலன்னு தான் இருப்பாங்க, சிரிப்பாங்க, அந்த மாதிரி லைவ் கேரக்டரும் அப்படி தான் ஆச்சு. ஸோ எங்கேயுமே அந்த ஜோன் நான் காமிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த ஒரு பெரிய டவுட் இருந்தது. அப்புறமா வந்துட்டு யோகி வந்து ரொம்ப அந்த ஜாலியாக அந்த பொண்ணுங்கள்லாம் இருந்ததும் அந்த ஜாலியாக டைரக்ட் பண்ணுவாங்களே, அது எனக்கு பார்க்கும்போது வயிற்றுச்சல் ஆயிடுச்சு, காண்டாயிடுச்சு எனக்கு. அப்படி இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு. ஒரே நிமிஷம், இப்பயும் வந்து பொண்ணுங்களை வச்சு தான் ஃபுல்லாக எடுக்கிறேன், ஃபுல்லாக அந்த ஹாஸ்டல் மேட்டர் தான் எடுக்கிறேன். இப்போ ஜாலியாக, அதாவது என்னென்னா கேர்ள்ஸ் கிட்ட வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே வேலை வாங்கிடணும், பசங்க தான் வந்துட்டு முரண்டு பிடிப்பாங்க. அவங்க கிட்ட டென்ஷன் ஆகுது பிரச்சனை இல்லை, பொண்ணுங்கிட்ட டென்ஷன் ஆனால் பொண்ணுங்கிட்ட டென்ஷன் ஆனால் அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் பசங்களாம் வந்து இது பொண்ணுங்களாம் இது லைக் அப்படி கிடையாது. பேலன் வாங்கும்போது டேரக்டர் வந்து 2 பக்கமே நியூட்ரலா இருக்கணும்ல. நான் அது எதிர்பார்ப்பேன். ஆம்பளை பசங்க குழந்தைங்களேன்னு வச்சுக்கேன், ஆம்பளை குழந்தைங்க பார்த்தோன்னா அவங்க வந்து வாழ்த்தனம் பண்ணும்போது மிரட்டணும் இல்லை அடிக்கணும், அப்பதான் வந்துட்டு அவங்க கரெக்டாக. இதே பொம்பளை பிள்ளைங்க எடுத்த பேர் சொன்னா கேட்டுப்பாங்க. ஸோ அண்ணன் வந்து ஃபர்ஸ்டே சொன்னாரா இல்லை வேண்டாம் உனக்கு சீரியஸ் தான் செட் ஆகும், சீரியஸ் செட் ஆகாது காமெடி நாங்க சொன்னோம். அப்போ வந்து இல்லப்பா நம்ம வந்து ஜாலியா பண்ணாதான் எல்லாருமே பார்ப்பாங்க அப்படி சொன்னா அவங்க என்ன சொல்லணும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து சொன்னதுக்கு அப்புறம் வந்துட்டு ஃபுல்லா சைலண்ட் ஆயிட்டான்.
அவன் வந்து ஓகேன்னு சொல்லலை, இல்லைன்றதையும் சொல்லலை, ரொம்ப இதுவாகிட்டான். எனக்கு என்னன்னா ஒருவேளை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் முழிச்சுட்டே தூங்குறானோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு இருந்தது. அப்புறமா வந்து ஒரு நாள் வந்து லைக் உன்னோட ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் வந்து என்ன அப்படின்னும் போது, நான் கருப்பாக இருந்ததுலாம் நான் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லும் போது, வீட்டில் ஜென்ரலாக உட்காரும் போது இப்படி நாங்கள் பேசினோம், இப்படி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசும்போது ஸ்கிரிப்ட் வந்து இந்த மாதிரிலாம் எழுதலாம் அப்படின்னு ஒன்று டிசைட் பண்ணோம். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கருப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் வந்தது. அது வரும்போது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா எங்களுக்கு அப்போ 2 lakhs 3 lakhs சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. பட் மில்லியன் லெவலுக்கு வந்துட்டு அது வியூஸ் போச்சு. 2 lakhsலாம் இல்லை, எவ்வளோ தெரியுமா இருந்துச்சு, 20K இருந்துச்சு. 20K இருந்துச்சா? அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ இருந்தது. பட் வந்து லேக்ஸ் கணக்கில் வந்து வியூஸ் பண்ணுமே கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஓகே டன், நம்ம இதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் வந்து. லைக் மைனாவை வந்து ஒரு காமெடியாக அந்த மாதிரி பார்க்காம லைக் ஒரு சீரியஸாக ஒரு எமோஷனலாக வந்து அக்செப்ட் பண்ணுறாங்கன்ற போது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆர்டிஸ்ட்டாக எல்லாருக்குமே வந்து அந்த நினச்ச இடத்த போய் அடையிறதுக்கு வளைஞ்சு போகணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போ பொதுவாகவே வந்து இந்த நீங்கள் சொன்னீங்களா ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஏற்ற மாதிரி வராமல் இருக்கலாம், இல்லை சில டெம்ப்ளேட்டட் ரோல்ஸ்லேயே நம்மளை வந்து பார்க்குற மாதிரியான சீரியல்ஸ் அப்படின்னும் போது அப்படிதான் ஒரு டெம்ப்ளேட்டட் பாக்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படின்னு சீரியலும் ஒரு நீங்கள் விட்டு 7 வருஷம் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது தான் தெரியுது அது ஒரு கான்ஷியஸ் டெசிஷனா இல்லைனா அது அப்படியே நடந்துருச்சா? ஆக்சுவலாக வந்து எனக்கு நடந்தது வந்து அப்படியே நடந்துருச்சு. நான் குட் பண்ணணும் அப்படின்லாம் வந்துட்டு எதுவுமே டிசைட் பண்ணல. எனக்கு வரல ஆக்சுவலாக. என்னன்னா நம்மளுக்கு ஒன்று வரணும் அப்படின்ட்டு இருக்கணும், வாய்ப்பு வரல எனக்கு ஆக்சுவலாக. ஏன்னா நான் இப்போ வரைக்குமே நீங்கள் மொபைல் எடுத்து பார்த்தாங்கன்னா கூட தெரியும் நான் யார்கிட்டலாம் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்துட்டு பிச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் அவங்க சொல்கிற ரீசனும் எனக்கு அக்செப்டன்ஸாக இருக்குது. மெயினா நீ இப்போ அதே மாதிரி இல்லை, இப்போ நீ நல்லா இருக்க, கொஞ்சம் நல்லா உனக்கேற்ற மாதிரி ஒரு லீடாக இருந்ததுன்னா நல்லா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி கதைகள் வரணும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது நோன்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம், சரி நோன்னு சொல்லி டேரெக்டாக ஹர்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லி நம்மளை மோட்டிவாக பண்ணுறாங்க நானாக நினச்சிப்பேன். ஸோ எனக்கு இப்போ என்னன்னா எனக்கு இப்போ நிறைய மூவிஸில் கொஞ்சம் வந்துட்டுருக்கு. இப்போ பாண்டியராஜன் சாருடைய படத்தில் வந்து நானும் காளி வெங்கட் சார் தான் வந்து பண்ணியிருக்கோம். அது ஒரு நல்ல த்ரோட்டாக ஃபேமிலியாகவே பார்க்கலாம் அந்த மாதிரி ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து அமீர் சார் கூட நான் தான் பேராக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது ஒன்று போயிட்டுருக்கு. இன்னொரு படத்தில் ரிச்சர்டுக்கு லீடாகவே பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு செகண்ட் ஹீரோயின், அவர் வந்து ஹீரோ. ஸோ இப்போ வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வருது. லைக் எனக்கு இப்போ என்னென்னா இப்போ யாரெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கலையோ, யாரெல்லாம் நோ சொன்னாங்களோ அவங்களுக்கு இப்போ நான் தேங்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கேன். ஏன்னா லைக் மேபி நான் அந்த டைமில் போயிட்டு மறுபடியும் சிக்கிந்தேன்னா அகெயின் வந்து ஒரு சீரியல் அப்படின்னு வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் வந்து சீரியல் ரொம்ப கஷ்டம், பட் அது ரொம்ப ஈஸியாக சொல்லிவிடுவாங்க. பட் இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, கொஞ்சம் அந்த அப்கிரேடில் ஒன்று வந்திருக்கும். ஸோ அன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டதே இன்றைக்கி நம்மளுக்கு போகிறதுக்கு வந்து ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஃபீலாக இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இன்றைக்கும் நான் வந்து சில இடங்களில் நமக்கு வேணும்னா நம்ம தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம தான் நம்மளுக்கான ஒரு பிராண்டிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தவங்க கிட்ட காசு கேட்கறது தப்பு, ஒருத்தவங்க கிட்ட போய் தப்பாக பழகிறது தப்பு, இல்லை மற்றவங்கள மூட்டி விடுறது தப்பு, வேலை கேட்கறதுல தப்பே இல்லை. அது என்னை பொறுத்தளவுக்கு கரெக்ட். ஸோ நான் வந்து நம்ம சேனல்லேருந்து யாருனாலும் சரி சார் எல்லாம் வேலை இருந்தால் பார்த்து கொடுங்க சார் அப்படின்னு நான் கேட்டு போவேன். ஸ்டில் அது எங்கே இருந்தாலும் சரி நான் அது ஒரு வார்த்தையாக சொல்லிட்டு போவேன். அது எனக்கு அது தப்பாக தெரியல. ஏன்னா என்கிட்ட டேலண்ட் இருக்குது, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டே என்னோட டேலண்ட்டு தான். நீங்கள் அந்த ஒர்க் கொடுங்க, நான் உங்களுக்கு அது நீங்கள் என்ன சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் வந்து அந்த ஒர்க் பண்ணி கொடுக்க சொல்கிறீங்களோ நான் அது பண்ணி கொடுப்பேன். ஸோ எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு நல்லாவே இருக்குது அப்படின்றதான். ஸோ அதனால் யாராக இருந்தாலுமே நான் வந்து வேலை கேட்பேன், முதலாளி வேலை கொடுங்க முதலாளி. பட் ஒரு பக்கம் இல்லைக்கா, இது ஒரு எஸ்டாப்ளிஷான பொசிஷன் கொண்டு வந்துட்டீங்க. மேபி உங்கள் மைண்டில் நீங்கள் எடுத்த அந்த ஸ்பேஸ்க்கு நீங்கள் அந்த பாதையில் போயிட்டுருக்கீங்க. பட் வெளியே இருந்து பார்க்கும்பொழுது பாரு இந்த பொண்ணு இங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. பட் இன்னமும் வந்து சில நேரங்கள் எப்படி தோணுமா, இன்னமும் நம்ம போய் நம்ம வந்து இது பண்ணி ஒரு வாய்ப்பு கேட்க வேண்டிய நிலைமையாக இருக்குது, இல்லைனா இன்னும் அந்த நோ நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கே. 2 பேருமே இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். இன்னும் அந்த நோ நம்மளை நோக்கி வந்துட்டே இருக்கே, இன்னும் என்னதான் பண்ணுறது அப்படின்ற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வராதா? இருக்கும். எப்படி இல்லாமல் இருக்கும். ஆர்டிஸ்ட் லைஃப் எல்லாத்துலேயுமே இது மைண்ட் செட் வரும். இப்போ என்னென்னா வந்து ஜென்ரேஷன் மாறும். நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, நேற்று வந்து ஒரு 14 வயசு பையன் வந்து அடி அடித்தான். 35 பால்ஸில் வந்து செஞ்சுரி அடித்தான். ஸோ அப்போ என்னென்னா உடனே வந்து ஜென்ரேஷனே மாறுது, கிரிக்கெட் ஜென்ரேஷனே மாறுது, இதுக்கப்புறம் எப்படி மாறப்போகுது. அந்த மாதிரி சீரியலும் மூவி ஜென்ரேஷனும் மாறும். ஒரே ஒரு டெம்ப்ளேட்டில் வச்சுருப்பாங்களே, இவங்க காமெடினா காமெடி மட்டும்தான் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு இதில் ஒரு ஸ்கிரிப்டில் யோசிச்சு பாருங்களேன், காமெடியாக இருக்கிறவங்க திடீர்னு வந்துட்டு அங்கே ஒரு சீரியஸான சீன் பண்ணி அங்கே அழும்போது அது டோட்டலாக ஆடியன்ஸை வந்து வேறு மாதிரி திருப்பி விடும். இவங்களை இப்படி தானே பார்த்துருக்கோம், இன்னும் திடீர்னு இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு தாட் வரும். அந்த மாதிரி ஜென்ரேஷன் மாறும். அப்படி ஜென்ரேஷன் மாறும்போது என்ன பண்ணணும்னா, எல்லா ஆர்டிஸ்ட்டையும் வந்துட்டு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வேர்சடைலாக பண்ணுறாங்களா, அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள் நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு மாறும். ஸோ நம்ம அதுக்கே மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம்.
வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம சொன்னோம் அப்படின்னா, நான் வந்து எப்பவுமே என்னோட மைண்டை வந்து மேக்ஸிமம் பாசிட்டிவாக வைக்கிறதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணுவேன். இன்னைக்கு இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட் வந்து சூசைட் பண்ணுறது, இல்லை தப்பாக டிசிஷன்ஸ் எடுத்து ஏதாவது வேறு ஏதாவது வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட மைண்ட் வந்து ஃபோக்கஸாகவே இல்லை, நம்மளுக்கு இல்லை, நம்ம எப்படி ஆகிட்டோம் அந்த ஒரு விஷயம் வருது. எதுவாக இருந்தாலுமே அது பெஸ்ட்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா யாராவது ஒரு கண்ணுக்கு படும். நாங்கள் லவ் ஆக்ஷன் ட்ராமால ஒரு 50 அது சொல்ல மறந்துட்டேன். 56 எபிசோடு, 57 எபிசோடு, இது 57வது எபிசோட். ஸோ வந்து ஸோ இந்த 56 எபிசோடு வந்து ஒரு 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 அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்க்க மாட்டாங்களா, ஒரு டைரக்டர் பார்க்க மாட்டாரா, அந்த டீம்ல யாராவது ஒருத்தர் பார்க்க ஏதோ ஒரு மாட்டாங்களா, ஷார்ட்ஸ் போய் சேரும்ல, போகும்ல. ஸோ வந்து அப்படிதான் விஷயம். நம்ம வந்து நம்மகிட்ட டேலண்ட் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுக்குற வரைக்கும் நான் இந்த சேனலில் நான் இது கொடுத்தா தான் நான் பண்ணுவேன், நான் இங்கே தான் நான் ஃப்ரேமில் நிற்பேன் அப்படின்றது வந்து என்னை பொறுத்தளவுக்கு முட்டாள்தனம். ஸோ நம்மளுக்கு நம்ம ஒரு பாதையில் வந்து போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம ரெஃபரன்ஸ்க்கு வந்து நம்ம வச்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ எனக்கு வந்து பெரிய ஆசை வந்து யோகி வந்து நாளைக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணும் அப்படின்னு ஆசை. பிகாஸ் யோகி கிட்ட இல்லாத டேலண்ட் எல்லாம் நான் பார்த்துட்டேன். இந்த டைமில் வந்து ஒரு நல்ல டைரக்ட் பண்ணுறாங்க, நல்ல ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுறாங்க. ஒரு 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 அதாவது பிகினிங்கில் தெரியல, பட் இப்போ வந்து ஒரு வேலையே தெரியாமல் ஒரு நடிக்கிற பொண்ணு ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வந்தால் அவங்கக்கிட்ட எவ்வளோ அழகாக வந்து வேலை வாங்க முடியுமோ அது வேலை வாங்குறாங்க. இதில் வந்து நாங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால அந்த ஒரு டென்ஷன் இருக்கும், அதையுமே கூலாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர்லாம் இருக்குது. இது தவிர்த்து வந்து என்னை ஒய்ஃபாகவும் ஹேண்டில் பண்ணிக்கணும், வீட்டில் ஃபாதராகவும் இருந்துக்கணும், டாட்டர்லாவும் நடந்துக்கணும், ஸோ ஐ மீன் சன்லாவும் நடந்துக்கணும். சாரிப்பா ஃப்ளோவில் வந்துச்சு. ஸோ இவ்வளோ இது வந்துட்டு அவங்களுக்கு பசங்களுக்குமே இருக்குது. பட் அந்த ப்ரெஷர்லாம் வந்து அவங்க அந்த ஹேண்டில் பண்ணிக்கிறதுமே வந்துட்டு பெரிய விஷயம்ல. ஸோ ஆக்சுவலாக வீட்டு சைட்லாம் வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த சைடு எனக்கு ப்ரெஷர் கம்மி. பட் என்னென்னா வந்து இப்போ லவ் ஆக்ஷன் ட்ராமா மட்டும் இல்லாமல் இன்னொரு சேனலும் இப்போது சேம் அப்படியே டீமாக இந்த டீம் ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு இது ப்ரொடியூசர் சேனல்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க பெய்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இவங்க தான் டைரக்டர். சேம் டீம் அப்படியே ஆர்டிஸ்ட் மட்டும் வேற அவங்கள வச்சு பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு சைடு ப்ரெஷரும் போகும். ஏன்னா ஒரு எபிசோட் நாங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே டங்கு வார் கிழிஞ்சு தொங்க ஆரம்பிச்சிடும். ஸோ தூங்காமல் ஆனால் நிறைய பேர் என்ன கேட்பாங்க, உங்களுடைய மேக்கிங்லாம் சூப்பராக இருக்குது, இது ஒரு நாளில் முடிக்கிறீங்களா எப்படி அப்படின்னு கேட்பாங்க. பாண்டியராஜன் சாரை மீட் பண்ணும்போது நாங்கள் பேசும்போது இதுதான் சொன்னார், ஒரு நாளில் முடிச்சிடுறீங்களா நீங்கள்? ஆமாம் சார், நமக்கு ரொம்ப கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஆர்டிஸ்ட்லாம் கிடைக்கிறாங்க, நாங்கள் காலையிலேருந்து நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் வச்சு 2 நாள் ஒர்க்கை நாங்கள் ஒரு நாள் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுவோம். எனக்கு அந்த மாதிரிலாம் யாராவது கேட்கவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சூப்பர். ஸோ இதில் வந்து நிறைய சென்சிட்டிவான டாபிக்ஸ் நீங்கள் வந்து டச் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் அது அந்த லைனுக்கு அப்படி போச்சுன்னா எப்படி வேணால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்ற மாதிரியான டாபிக்ஸ் நிறைய இதில் இருக்குது. நீங்கள் சொன்ன கருப்பிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் எனக்கு அதில் ஒரு சீன் நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த இதில் தான் நினைக்கிறேன் ஒரு ப்ரெசன்டேஷன் நீங்கள் வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருப்பீங்க அதில் தானே. ஆனால் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண வேண்டாம், இன்னொருத்தவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. மொழி ஓகே ஓகே ஓகே. அது கிட்டத்தட்ட அது ஒரு மாதிரி இன்ஃபீரியரா ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி இல்ல. தமிழ் இங்கிலீஷ் அந்த வொகாபுலரி கரெக்ட். சோ இந்த மாதிரி வந்து நிறைய சென்சிட்டிவான டாபிக்ஸ் இருக்கும்போது இப்போ நீங்க சொன்னீங்க நானே விக்டிம் ஆஃப் கலர் ஷேமிங், பாடி ஷேமிங் தான் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எந்தெந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்தது எடுத்து ஓகே அது எனக்கு வந்து கொஞ்சம் ட்ராமாவாக இருந்தால் கூட ஐ எம் புட்டிங் இட் அவுட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க இது. ஸோ கருப்பி வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன், மலடி வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், விதவை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். மலடிலாம் செம காமெடி. என்னன்னா கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆகி ஒரு மந்த் இருக்கும், சேம் டேட்டு இது பீரியட்ஸ் ஆகிட்டாங்க மேடம். அப்போ எங்கள் அம்மா பார்த்துட்டு இவ்வளோ எதுவும் கேட்கல, என்ன கேட்டாங்க, என்ன ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு வந்து நவம்பர் 11 வந்து கல்யாணம். ஸோ 25th வந்து நான் வந்து பீரியட்ஸ் ஆகிட்டேன். என் மாமியார் என்னம்மா லேட் ஆயிட்ட, நான் நல்ல நியூஸ் சொல்லுவேன் நினைச்சேன் அப்படின்னாங்க. நீ என்ன உனக்கு ஸ்ட்ரென்த் இல்லையா அப்படின்னு என்னைய கேட்டாங்கனால இது வந்து ஒரு ஃபன் நோட்ல தான் கேட்டாங்க. பட் அது ஹர்ட் ஆயிருச்சு லைட்டா. எனக்கு பயங்கரமா ஹர்ட். என்னடா கல்யாணம் ஆகி 1 மாசம் கூட ஆகல அதுக்குள்ள கேக்குறீங்க. அப்போ அந்த விஷயம் அப்பதான் அந்த அந்த லைனுக்குள்ள நவம்பர் ஆக்சுவலா வந்து ஓகே அது கூட ஒரு 10 days ஆச்சு, ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே நவம்பர் முடிஞ்சோடனே அக்டோபர் நவம்பர் டிசம்பர். ஸோ டிசம்பர்லேயும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அம்மா வந்து என்ன நீங்கள் வந்து எனக்கு வந்து பேரம்பேத்திலாம் நீங்கள் கொடுப்பீங்க நினச்சேன்னா நீங்கள் அப்படி பண்ணுறீங்க. நான் வந்து யோகிட்ட வந்து ஆக்சுவலாக உண்மையிலேயே வந்து அப்போ தான் நான் ப்ரெஷராகவே ஆனேன். பா வீட்டில் இதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. அது எனக்கு ஆக்சுவலாக உண்மையிலேயே எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை வேண்டிட்டேன், ஐயோ எனக்கு ஜனவரி மாதம் வந்து எனக்கு ஒரு நல்ல நியூஸாக நான் சொல்லுங்க சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. அது பாட்டு நடக்கட்டும், நீ ஃப்ரீயாக விடு அப்படின்ட்டேன். சரி, பசங்க வந்து எப்படின்னா ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இன்னைக்கும் எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் எவ்வளோதான் இண்டிபெண்டன்ட் உமனாக இருந்தாலும் இந்த கொஸ்டின் சொசைட்டி கிட்ட இருந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லையாக்கா? கோர்ஸ் நான் சொல்லணும்னா எஸ் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அது 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 வந்து விளையாட்டாக சொன்னாலும் சரி, இல்லை வந்து சீரியஸாக சொன்னாலும் சரி, பேசுறது தான். இன்னும் நீங்கள் உங்களுக்கு சீரியலே இல்லை போல இருக்குது அப்படின்னு விளையாட்டாக பேசினாலும் சரி, அது விளையாட்டாவோ சீரியஸாவோ இது ரெண்டுமே ஒரே நோட்டில் தான் நம்மளுக்கு ஹர்ட் ஆகும். எனக்கு அது பயங்கரமாக ஹர்ட் ஆச்சு. ஸோ என்னென்னா அது வந்து இப்போ யோகி வந்து எப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். ஏன்னா அவன் வந்து யார் என்ன சொன்னாலுமே வந்துட்டு என்ன அவங்க ஹர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் வந்து இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு ஒன்று இருக்கும்லப்பா, விடுப்பா இது ஒர்த்தே இல்லைப்பா, ஏன்ப்பா உனக்கு நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு ஒன்று சொல்லலாம். அதுதான் வந்து யோகி. லைக் என்னென்னா நாங்கள் விதவையில் வந்துட்டு ஒரு எபிசோடு வந்து பண்ணும்போது என்னவே அறியாமல் நான் பயங்கரமாக அழுதேன். ஆக்சுவலாக மேலே ஒரு சீன்ஸ் எடுக்கும்போது அம்மா வந்து கேட்டிருப்பாங்க அந்த சீனில் வந்துட்டு, இல்லை உன்னை கல்யாணம் பண்ணனா என் பையனும் செத்துருவான் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். அது வந்து என்னை ரொம்ப பாதிச்சிச்சு. ஏன்னா நான் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அது தெரிஞ்சோ தெரியாமலோ வந்துட்டு அது நம்ம வீட்லேயே நம்ம ஆட்களே வந்துட்டு ஒரு விதத்தில் அது ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நடக்குது இப்போ கூட. அது இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, நம்ம ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, படிச்சிருந்தாலும் சரி, சம்பாதிச்சாலும் சரி, ஒரு பொண்ணாக வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, அது வரும், அந்த ஹர்ட் வரும், நம்மளுக்கு வலிக்கும். அந்த வலி ரொம்ப அழகானது தான். ஏன்னா அந்த வலியை மீறி நீங்கள் ஒன்று வெளியே வந்தீங்க அப்படின்னா பெரிய ஸ்ட்ரென்த்தாக நம்மளுக்கு கையில் கிடைக்கும். அந்த ஸ்ட்ரென்த் கையில் வாங்குறதுக்கு இதை அனுபவிச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். அவ்வளோதான். 2 விஷயம் காயத்தில் நீங்கள் வந்து யோகி அண்ணனை பற்றி சொல்லும் பொழுது எனக்கு டக்குன்னு அந்த விஜய் டிவியில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில் வந்து நீங்கள் நான் இதை பேசுகிறேனே என்னை விட அப்படி சொல்லும் பொழுது பின்னாடி நின்று அந்த ஒரு 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 தட்டி கொடுத்தது வந்து எனக்கு இன்னும் அந்த விஷுவல்ஸ் வந்து டக்குன்னு ஞாபகம் வருது. ஐ திங்க் ஒரு பிளெஸிங் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது அந்த ஒரு விஷுவல் போதும் இவர். ஏன்னா நாங்கள் பெரும்பாலும் பார்த்ததில்ல யோகினை எப்படி சப்போர்ட் பண்ணுறாரு, ஏன்னா அந்த ஓக்கலாக இருந்ததில்லைன்னு நினைக்கிறேன். பட் அந்த ஒரு பின்னாடி இருந்த அந்த புஷ், சரி ஓகே நீ சொல்லணும்னு நினைக்கிறியா நீ சொல்லு, பேசணும்னு நினைக்கிறியா நீ பேசு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல வந்து அது அது இல்லை நம்மளுக்கு அதாவது வந்துட்டு நான் என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நந்தினியாக வந்து எனக்கு ஒரு இப்படி ஒரு அழகான லைஃப் அமையும் அப்படின்றது வந்து நான் நினைக்கல. ஒன்று நம்மளுக்கு கெரியரில் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்றதையும் நான் எதிர்பார்க்கல. நம்மளுக்கு ஒருத்தர் வந்து என்னை பொறுத்தளவுக்கு வந்து என்னென்னா, நான் சம்பாதிக்கிறேன், என்னால் சம்பாதிக்க முடியும், என்னால் ஃபேமிலியெலாம் ரன் பண்ண முடியும், எனக்கு மென்டலி வந்து ஸ்ட்ராங்காக எனக்கு ஒருத்தர் நிற்கணும், புஷ் பண்ணணும். எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு போட்டுச்சுன்னா உடம்பு கம்மி பண்ணணும், நீ ஃபிட்டாக இருக்கணும், இல்லை நீ நல்ல குண்டாக அழகாக இருப்ப அப்படின்னு சொல்லணும், நீ அழகாக இருக்கேன்னு சொல்லணும், பாராட்டணும். இந்த விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து யோகி தான். அதில் வந்து நான் நோ டவுட் நான் வந்து பயங்கரமான லக்கி, பயங்கரமான பிளெஸ்டான ஒரு பர்சன். இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிடச்சது. ஏன்னா அவனுக்கு எல்லா டைமே நின்றுருக்கான். பணத்தில் மட்டும் வந்து கப்பல் வந்து ஒன்றா சேரவே மாட்டாங்க. அதை விட ஒரு பெரிய விஷயம் வந்து அந்த பணத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பெரிய விஷயம் வந்து மென்டலி ஸ்ட்ராங்காக நம்ம கூட ஒரு பர்சன் நிற்கணும். அது வந்து இவன் தான். ஏன்னா வந்து எல்லா டைம்லையுமே நின்றுவான். யாராவது என்ன சொன்னால் அவனுக்கு பிடிக்காது, அவங்கக்கிட்ட அந்த டாக்கே வச்சுக்க மாட்டான். என்கிட்ட அந்த விஷயம்லாம் இருக்கும். ஸோ இப்போ கூட வந்து அவன் வந்து என்னென்னா, நான் வெயிட் போடுறேன் அப்படின்னா வந்து நந்தினி உன்னோட கெரியருக்கு இது தப்பு, நீ வந்து இப்படி தான் இருக்கணும். நான் இப்போ நிறைய பேர் ஹர்ட் பண்ணாம சொல்றதுக்கும் ஒரு இது இருக்குல்ல, அது பண்ணுவாங்க. என்னன்னா வந்துட்டு இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, அக்கா நீங்க எப்படி இவ்வளோ கலர் ஆனீங்க, அக்கா நீங்க எப்படி இவ்வளோ ஸ்லிம் ஆனீங்க, இப்போ அக்கா நீங்க எப்படி க்ரூம் ஆனீங்க. அந்த கலர் ஆறதுக்குமே ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஒன்று இருந்திருக்கும்லக்கா, இவங்க இது பண்ணி தான் கலர் ஆனாங்க, அது பண்ணி தான் கலர் ஆனாங்க, அதெல்லாம் சொல்லிட்டு போறாங்க. அது எதுக்கு நமக்கு? என்ன வேணா பண்ணட்டும், நான் என்னை க்ரூம் பண்ணிக்கிறேன், நான் என்னோட செல்ஃபை நான் லவ் பண்றேன். உனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு பிடிக்கல அப்படின்னா அடுத்த விஷயம். நான் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக நான் ஒரு இடத்துல போய் நிற்கிறேன். அது நான் எப்படி போய் நிற்கிறேன் அப்படின்றது தான். ஸோ அதெல்லாம் வந்து யோகிதா. ஏன்னா எனக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து இப்போ நான் ஜீன்லாம் போட்டேன்னா நான் லாங்காக டாப் போடணும், டிஷர்ட் இருந்தால் கூட இழுத்து விடுறது, அந்த மாதிரி கேரக்டர். யோகி தான் ஃபஸ்ட் டைம் வந்து க்ராப் டாப், அதாவது இடுப்புக்கும் மேலே ஒரு க்ராப் டாப் வந்து போடு, கான்ஃபிடென்ட்டாக நில்லு, நல்லா இருக்கும் ஃபிசிக்கு, நல்லா இது பண்ணு அப்படின்னு சொல்லுவான். லைக் அது வெளியே என்ன வேணால் பேசிட்டோம். ஒரு பொண்ணுக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி வந்து உடைக்கிறான்ல, அவன் தான் ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல ஒரு ஆம்பளைன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து என் புருஷன். ஓகேவாப்பா, நல்லா நங்கூரம் போட்டிருக்கேன், எனக்கு போட்டிருக்கேன். அண்ட் நீங்கள் சொன்னீங்க வந்து அந்த எனக்கு நீங்கள் சொல்கிற இந்த நீங்கள் டாபிக் வச்சிருக்கிறதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கே பயமாக இருக்கக்கூடிய டாபிக்ஸாக இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி மலடி அப்படின்றதா இருக்கட்டும், நம்ம அன்றாட வாழ்க்கையில் பெரும்பாலும் ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே சொல்கிற வார்த்தைனால நார்மலாக சொல்கிறதுக்கே கம்ஃபர்டபுளாக இல்லை. அப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கட்டும், விதவை அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். நீங்கள் சொன்னீங்க அது வந்து அவனை பர்சனல் லெவல் எனக்கு பயங்கரமாக ஹிட் ஆச்சு அப்படின்னு. பட் அதையும் மீறி அந்த டாப்பிக்கை எடுத்ததுக்கான காரணம் என்னக்கா?
எப்பவுமே லைன் சொல்லுவேன். லைன் என்னன்னா வந்து சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஒரு 10 வீடியோ அந்த ஹிட்டான வீடியோ எல்லாமே எங்கள் லைஃப்பில் அஃபெக்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்தேன். ஃபஸ்ட்டு எடுக்கும்போதே ஓகே இந்த இடம் வந்து எமோஷ்னலாக உடையும், இந்த இடத்த அப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டர்கிட்ட ஒரு லைன் சொல்லிடுவேன் ஃபுல்லாக அந்த டாப் டு பாட்டம் இதுதான் வரணும் அப்படின்னு. வரிகள் எல்லாம் அவர் பார்த்துவார், இல்லை லிரிக்ஸ் எல்லாமே அவர் பார்த்துவார், ரைட்டிங்கு எல்லாமே அது எல்லாமே அவர் கொண்டு வந்துடுவார். பட் நான் ஸ்க்ரீன் ப்ளே வந்து அப்படியே ஒரு ஒன் லைனாக சொல்லிடுவேன் ஃபுல்லாக இதுதான் வரணும் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது விதவை எடுக்கும்போது நான் ஒரு டைம் யோசித்தேன், ஓகே ஃபைன், நந்தினி அந்த இடத்துல ஒதுக்கிட்டு அந்த இடத்துல வந்து சிங்கிள் மதராக நிறைய பேர் இருப்பாங்க, சிங்கிள் பேரண்ட்டாக. இப்போ எங்கள் அம்மாவும் வந்து சிங்கிள் பேரண்ட் தான். ஸோ எனக்கு ஒரு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா கூட இல்லை. ஸோ அப்போ அவங்க சிங்கிளாக வந்து எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இந்த சொசைட்டி, அவங்க எல்லாருமே அவங்கள எப்படி பார்த்துருப்பாங்க, அதை மீறி எங்களை எப்படி வளர்த்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணலை. ஸோ அவங்க இன்னமும் சிங்கிளாகவே இருக்காங்க. ஸோ அந்த விஷயம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணியிருப்பாங்க, இது எல்லாமே உட்காந்து யோசித்தேன். சரி ஓகே ஃபைன், நந்தினியோட டாபிக் எடுக்காமல் ஸோ ஓகே இப்படி போவோம். ஸோ இவங்க ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஆனால் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு தின் லைன் தானேண்ணா. ஏன்னா இப்போ அவங்க டக்குன்னு அன்னைக்கு பிரேக் ஆகி அழுதுருக்காங்கன்னா ஏதோ ஒன்று டக்குன்னு அவங்கள ஹிட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இங்கே எப்படி அது போல்டா சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு அந்த எனக்கு ஆக்சுவலாக அந்த டைலாக்ல நான் மேக்ஸிமம் பார்க்க மாட்டேன், ஸ்கிரிப்ட் வந்து மேக்ஸிமம் படிக்க சொல்லுவேன், படிக்க மாட்டேன், ஸ்பாட்ல வந்துடுவேன். சரி ஓகே இப்போ என்ன பண்ணும் இதுதானா, ஓகே இவங்க அந்த அந்த மூட் மட்டும் செட் பண்ணி கொடுத்துருவாங்க, இப்போ வந்து இதுதான் அப்படி அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் டைலாக் பேசிட்டு இருக்கும்போது சாரதாக்கா வந்து இந்த வார்த்தை வந்து விடும்போது எனக்கு டக்குன்னு ஹிட் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு வந்து ஏன்னா அந்த மறுமணத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து ஹஸ்பண்ட் வந்து இருந்திருக்க மாட்டாங்க, அந்த பொண்ணு வந்து விடோ தான் ஆக்சுவலாக அந்த கேரக்டரில். ஸோ வந்து வீட்டில் வந்து நீ வா பொண்ணு பார்க்கலாம், ஐ மீன் எங்கள் அம்மா பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது இவங்க வந்துட்டு உனக்கு என்ன வேறு பையனே கிடைக்கலையா, என் பையன் தான் உனக்கு கிடைச்சானா, இது ஏன் என் பையனுக்கு சாவடிக்கணும்னு நினைக்கிறியா அப்படிலாம் வந்து சொல்லும் போது லைக் எனக்கு அது எப்படி ஹிட் ஆயிடுச்சு, எனக்கு அது பர்சனலாக ஹிட் ஆச்சு. அது வந்து என்னன்னா நான் அது டைலாக் படிக்கல, சொன்னோன்னே தரையா கொட்டிட்டு நான் ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு எனக்கு. அது ரொம்ப கடந்து வந்த ஒரு அது ஓப்பனிங் மறுமணம் ஓப்பனிங்கே எப்படி இருக்கும்னா அந்த சுமங்கலியாக உட்கார வச்சு அந்த இது பொட்டெல்லாம் கலைப்பாங்களே அப்படி தான் ஓப்பனிங்கே ஓப்பன் ஆகும். ஏன்னா அந்த ஸ்டீரியோ டைப்லாம் உடைக்கணும், இப்படி தான் வச்சுருக்காங்க அதை மாற்றுங்க அப்படின்றதுக்கு. நம்மளது எல்லாமே வந்து அவங்க விஷயத்தை அப்படியே பண்ணுவோம், ஆனால் இதை இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மெசேஜ் வரும். எல்லாருமே பார்த்துட்டு இதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு இப்போ இல்லை அப்படின்றாங்க. இருந்துச்சுல்ல அதை மாற்றிக்கிங்க, மாறிடுச்சுல அதை மாற்றுங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் கன்வே பண்ணிகிட்டே வருவோம். ஸோ எனக்கு அது அந்த ஒரு பாயிண்டில் வந்து இவ அங்கே அழுவும்போது நானும் இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன், ஸ்கிரிப்ட் படிச்சுக்கிட்டே அழுதுகிட்டு இருக்கேன். சரி அதுக்கப்புறம் ஒரு வாட்டி இருடா, அவள் ஃபுல் ஃப்ளெஜ்ட் நடிச்சுட்டு அது அழுதுகிட்டு இருக்கா, நல்லா இருக்குது, சீன் நல்லா வருது. நான் இங்கே அழுதுகிட்டே படிக்க அழுக ஆரம்பிச்சிட்டேன். அழுதவனே ஒரு நிமிஷம் எனக்கு பிரேக் வேணும், நான் அழுதுட்டு இருக்கேன். அந்த பிரேக் டவுன் ஆகிட்டு நான் அந்த டைலாக்லாம் வச்சுட்டு நான் ஒரிஜினலாக இது பண்ணிட்டு இருக்கேன். டைலாகே வரல, எனக்கு ப்ராம்ப்டிங் கொடுக்கணும். இவங்க டைலாக் எனக்கு சோக் ஆயிடுச்சு. நான் ஒரு நிமிஷம் எனக்கு சோக் ஆகுது, என்னால் பேச முடியல, ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு பார்க்குறேன். இங்கே பிரேக் ஆயிடுச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை எடுத்தோம், அந்த சீன் எடுத்தோம். ஏன்னா அது முடியல, அது தெரியும் அந்த ஃபீல். வந்து நம்ம எடுக்கிறது இந்த மலடியாக இருக்கட்டும், மட்டமாக இருக்கட்டும், மொழி, எல்லா டாப்பிக்குமே வந்து எதை பற்றினதுன்னா இப்போ நான் ஒரு பொண்ணாக இருக்கனால என் மேலே அந்த கதைகள்லாம் போகுது. ஆனால் இதெல்லாம் என்னென்னா இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் ஒரு மாற்றத்துக்கு ஒன்று வரணும். இந்த எவ்வளோ எஃபோர்ட் பண்ணி பண்ணுறது வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக மலடியில் வந்துட்டு நாங்கள் எல்லாருமே ஷாக் ஆனோம். ஏன்னா கீழே ஒரு 2000 மெசேஜ் இருக்குது, எங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, எனக்கு இந்த மாதிரி இல்லை அப்படின்னு. நாங்கள் ஒன்றுமே வந்து அவ்வளோ மெசேஜ் படிச்சுட்டு எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. இன்னும் வந்து சொசைட்டி வந்து ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா இப்படிலாம் ட்ரீட் பண்ணுறாங்களா, ஒரு குண்டா இருந்தால் இப்படிலாம் ட்ரீட் பண்ணுறாங்களா, கருப்பாக இருந்தால் ஏன்னா நம்ம இந்த ஜோனை விட்டு நம்ம வேற ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு அங்கே தெரில. ஆனால் அப்போ நம்ம 15 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணது இப்போயும் நம்ம அந்த பண்ணிட்டு தான் நடந்துட்டு தான் இருக்கா அப்படின்றது தான். ஸோ யோகியை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே மாறணும். அட்லீஸ்ட் யோசிங்கடா, நீங்கள் மாற்ற கூட வேணாம், அட்லீஸ்ட் உட்காந்து இதெல்லாம் பண்ணலாமா வேணாமான்னு யோசிங்க. அதுதான் வந்து இல்லை, அதை நான் நிறைய வீடியோவில் அது மென்ஷன் பண்ணியிருப்போம். ஆணும் பெண்ணும் ஈக்குவலாக பார்த்துட்டாலே இந்த பிரச்சனைலாம் இருக்காது அப்படின்ட்டு அந்த விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும் நடுவில். பட் பார்ப்போம், மாறினா ஓகே. அக்ஷய திருதியைக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்குற ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்புள்ள தங்கம் இலவசம். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. எல்லாத்தையும் நோடியோட விட்டுடுதே.